விஜயகாந்துக்கு இல்லாத மாசா விஜய்க்கு இருக்குது. அவரோட அதிகமாகவே இருக்குது சார். இப்போ என்ன அதிக கூட்டம் என்ன அந்த அதிகமாக நீங்கள் வந்து கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ மதுரை மாநாட்டில் வந்து அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க சார். ஒரு நாள் அவங்களோட வருமானத்தை விட்டுட்டு அவங்க சொந்த காசு போட்டு சாப்பாடு கட்டு குடும்பமாக வந்து வெயிலில் உட்காந்து நின்று விஜய்க்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா சார்? நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான். உண்மையான அரசியல், உணர்வு பூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்கிற அரசியல். எந்த காலத்திலையும் பாஜக பற்றி எந்த விதமான கமெண்ட்டும் அடிக்கிறது இல்லை. ஒன்றிய அரசோட நடைமுறை பற்றி பேசினாரே சார். மாநாட்டில் என்ன பேசினாரு? அது கூட பேசல. அப்படின்னா முறையா ஆட்சிக்கு வந்திருக்க மோடி அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்களை சொன்னார் சார். 2 கச்சத்தீவு அமைப்பை சொன்னார் சார். ஆமா, அது பிராக்டிகலா எது இல்லாத இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் சார். இப்ப இதெல்லாம் பாஜக எதிரான கருத்துக்களா எல்லாமே எப்படி? உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? 25 ஆண்டு காலம் கம்ப்ளீட்டா ஜெயலலிதா எதிர்ப்பிலே வளர்ந்தவர் அவர். அம்மையார் அவர்களே, ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சொல்லிடுறேன்னு அப்படி தான் சொல்லியிருக்காரு. படுத்த அரசியல்வாதிகள், பக்குவப்பட்டவர்கள் எல்லாம் இப்படி அரைவேக்காடு மாதிரி வாயில வந்தது பேச மாட்டாங்க. உதயநிதி பேசுனது இல்லையா சார்? ஏன்னா உதயநிதி வந்து யாரையும் வந்து அங்கிள் பேச மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சியை பிடிச்சாரு அப்படின்ட்டு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். யார் தெரியுதாமா கீழே படுத்திருக்கிறது? அதாவது மோடியை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷாவை பார்த்தா படுத்துருவாரு, சசிகலாமா பார்த்தா முட்டி போட்டுருவாரு காலை பிடிக்கிறதுக்கு. இன்னும் நீட் பிரச்சனை, இந்த நீட் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? உதயநிதி தான் சொல்லணும். உதயநிதி சொல்றது மட்டும் இல்ல, ரகசியம் இருக்குன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். ஒரு நடிகன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுமா, இப்போ உதயநிதியும் நடிகராக இருந்து வந்ததானே சார். அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை போராட்டம் கலந்துருக்காரு. அவர் வந்து திமுகவினுடைய பின்னணி, கலைஞருடைய பேரன், ஸ்டாலினோட பையன், அதெல்லாம் ஓகே சார். நடிப்புங்கிறது என்னன்னா அவருக்கு ஒரு பாப்புலரைசேஷன் தான் வந்து மக்களுக்கு தெரியணும். அரசியல் வரதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் அவர்கள் போயிட்டு எல்லாரும் மனசு இடம் பிடிச்சது அப்புறம் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு சார். உதயநிதி பண்றது கரெக்ட்னா விஜய் பண்றதும் கரெக்ட் தானே சார்? என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்னுடைய எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு. விஜய்க்கு அந்த அரசியல் ஞானம் கிடையாது, அந்த அரசியலுக்கு அறிவு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதன் வேணால் சொல்லுங்கள், நல்ல அறிவாளின்னு சொல்ல முடியாது, நல்ல பொலிட்டீஷியன் சொல்ல முடியாது, நல்ல நடிகர். நடிகளாக வந்து ஜெயிச்சது ஒன்றே எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு இருக்க துணை முதல்வர் சினிமாவில் இருந்தார். திமுக வந்து எந்த காலத்திலும் யாரையும் பார்த்து பயப்படாத கட்சி, பேசி பேசி வளர்ந்த கட்சி சார் திமுக. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. யார் திமுக எதிர்த்தாலும் அவங்க வந்து உடனே பிஜேபி அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில ஏற்படுது? நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இயக்குனர் பாரதி மோகன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தவேக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியிலேருந்து மக்கள் சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறார் சார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பல தடைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு சத்திரம் பேருந்து நிலையம் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்த மாற்றினாங்க. இப்படி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாளைக்கு பேச போகிறாரு. அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது சார் 2026 அரசியல் களத்தில்? இப்போது பல நெருக்கடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா நெருக்கடி அவர் ஏற்படுத்திக்கிட்டாரா இல்லை அவர் தன்னை நெருக்கடிக்கு உட்படுத்துறதுக்கு அவருக்கு கூட இருக்கிறவர்கள் அவர்கள் தயார் பண்ணிட்டாங்களான்னு. ஏன்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. ஒரு நடிகர் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலத்தில் ஒரு நம்பர் 1 பொசிஷன் வந்து அடைந்த ஒரு விஜய் நடிகருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும். இந்த ரசிகர் கூட்டம் ஒரு பொதுவான இடத்துல வந்து குழுமுச்சுன்னா அது அடிப்படை பாதிப்புகள் என்னென்ன வருங்கிறத தெரிஞ்சுதான் தமிழக அரசுக்குன்னு அந்த ஒரு நடைமுறை விதிகளை படி அதுக்காக கேட்டிருந்தாங்க. இதையே சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது தவறு. ஏன்னு கேட்டால் சில சட்ட விதிகள் ஒரு டிராஃபிக் ரூல்ஸ்க்கு உட்பட்டது தான் ஒரு ரோட் சென்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரசவமோ ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ அந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த இடத்துல பெரிய க்ரௌட் இருந்தால் அதை கடந்து வரத்துக்குள்ளே ஒன்று அந்த உயிர் காப்பாற்றப்படாது,
இல்லை அந்த பிரசவம் நடக்காது. இதுமாரி ஏகப்பட்ட திருச்சிங்கிறது ஒரு ஸ்மால் சிட்டி, ஒரு பெரிய சிட்டி இல்லை. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 தெருக்களை அடக்கிய ஒரு மெயின் பஜாரில் இருக்குது. ஸோ அந்த சத்திரம் பேருந்து நிலையம்ங்கிறது எல்லா விதமான தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேருந்துகளும் கடக்கிற ஒரு தடம். அது ஒரு சின்ன அல்லது பெரிய ஒரு பஸ் ஸ்டாப்பு இல்லை பஸ் ஸ்டேஷன் வச்சுக்கலாம், பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடம் மறுக்கப்பட்டதுங்கும்போது அதுக்கு எந்த விதமான அரசியல் காரணம் இருக்கக்கூடாது. வேறு ஏதாவது காரணம் சொன்னால் பரவாயில்ல. திமுககாரங்க என்னை வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பட் இது ஒரு காரணங்கிறது ரொம்ப சப்ப காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வர. வேறு என்ன? இந்த மாதிரி வந்து விஜய் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, எங்களை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பெர்மிஷன் கொடுக்குறதெல்லாம் வந்து தாவேகா தொண்டர்கள் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க சார். அது உண்மையா? நான் வந்து பொலிட்டிக்கலாக பேச வரல. திமுக வந்து எந்த காலத்தையும் யாரையும் பார்த்து பயப்படாத கட்சி. அதோட கட்டமைப்பு வந்து ரொம்ப சரியாக இருக்குது. அது வந்து ரசிகர்கள் கூட்டத்தை பற்றியோ இல்லை ஒரு மிகப்பெரிய கேப்டன் மாதிரி மிகப்பெரிய தலைவராக வந்து விஜய் வந்துட போகிறான்றதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த அச்சமும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டம் இருக்குல்ல, அவருக்கு சேர்கிற கூட்டம், அது ஓட்டுக்கு வர்ற கூட்டமா இல்லை சும்மா அவரை பார்க்குறதுக்கு வர கூட்டமா, அவர் பின்னாடி நிற்கிற கூட்டமா, அதுவே ப்ராக்டிக்கலாக பெரிய எதிர்க்கட்சி ஆயிருமாங்கிறதெல்லாம் பின்னாடி நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மிகப்பெரிய அவர் சேர்க்கிற கூட்டங்களும் அவருடைய விஷயங்களும் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ட்ராவலிங்க்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸாக தான் போகிறாங்களே ஒழிஞ்சு, அவர் இப்போ ஒரு மாநாடு போட்டாங்க, அந்த மாநாடுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருந்ததா? ஒன்றும் இல்லை, தடுக்கிறாந்தா எவ்வளோ தடுத்துருக்கலாம். ஸோ அது அவங்களுடைய வாய்ஸு. அப்படி வந்து எதிர்க்கட்சியை வந்து அதாவது எதிர்க்கட்சியில் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினாதான் இப்போ நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கூட்டங்கள் அவங்க சேர்க்குறதையும் க்ரௌடை பார்த்தோம் அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது. அதான் அது அவங்களுக்குள்ளே அது ஏற்படுகின்ற எழுச்சி. இல்லை, ஒவ்வொருத்தருமே கட்சியாக ஆரம்பிக்கும் போது ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் சார். இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே கலைஞர் அண்ட் ஜெயலலிதா பீக்கில் இருந்தாங்க. அவங்க 2 பேரை எதிர்த்து தான் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பண்ணார். இப்போ விஜய் வந்து ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி என்ன 2 பேருமே 2 ஜாம்பவான்கள். அப்படி இருக்கும்போது விஜயால் சஸ்டெயின் பண்ண முடியுமா சார்? சார் வந்து விஜய் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொன்னால் மற்றவங்க எதிர்க்கிறது வேறு. விஜய் வந்து எடப்பாடியை பெருசாக ஒன்றும் விமர்சனம் பண்ணல. அதிமுகவில் மேலே பெரிய விமர்சனம்லாம் அவர் வைக்கல. ஏன்னா அவர் ஆளுங்கட்சி அப்படின்றது இப்போ திமுக தான் சார். ஆமாம், ஆட்சியில் இருக்கவங்க மேலே தான் சார் விமர்சனம். ஆட்சியில் இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணுறது தவறு இல்லை. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஆளுங்கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜகவை விமர்சனம் பண்ண வைக்கணும்ல. அது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அந்த விமர்சனமே இல்லை. இந்த ஒன்றிய அரசால் இந்த பாஜகவில் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்னென்ன, இந்த பாதிப்புகளினால் நம்ம விடுபட முடியுமா, இந்த பாதிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் முதல்வர் அவர்களும் சமாளிக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின் தான் அவர் பண்ணும்போது அவர் ஒன் சைடாக இருக்கார். அவர் வந்து ஏதோ ஒரு இயக்கத்தோட ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டு திமுக எதிர்க்கிற மாதிரி தான் தோணுது ஒழிஞ்சு, அவருடைய பாலிசி வைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிற நடப்புகளில் தமிழ்நாடு அனுபவிச்சுட்டு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் சொன்னதில்லை. இன்னும் நீட் பிரச்சனை, இந்த நீட் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? உதயநிதி தான் சொல்லணும். உதயநிதி சொல்கிறது மட்டும் இல்லை, ரகசியம் இருக்குன்னு சார் யார் அவர் சொல்கிறாரு. உதயநிதிக்கும் நீட் பிரச்சனைக்கும் என்ன இருக்குது? மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு வந்து நீட் பிரச்சனைக்கு அவங்க தான் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா அதுக்கான போராட்டங்களை எடுத்துக்கிட்டு எவ்வளோ பண்ணுமோ அவ்வளோ பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சில புரோட்டோக்கால் படி இவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. நீட்டை இவங்களே கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒன்றிய அரசு, மாநில அரசுக்கு அந்த அதுமாரி எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது. அதையும் பேசணும். திமுக எதிர்ப்பு கொள்கை நிறைய பிரச்சனைகள். திமுக எதிர்ப்பு கொள்கைங்கிறது வந்து அவர் தன்னை நிலைநிறுத்துக்காக சொல்கிறார். வந்து திமுக வந்து என்ன செய்யாமல் விட்டுது, என்ன செய்யலை, என்னென்ன எடப்பாடியாவது ஒரு சில பாயிண்ட்டுகளை சொல்கிறாரு, அது லோக்கல் பாயிண்ட்ஸுகளை சொல்கிறாரு, அது திருத்தப்பட வேண்டிய பாயிண்ட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு புரியலையே, இவர் என்ன பாலிசி கொண்டு வராருன்னு புரியலையே, இவருக்கான கான்செப்ட் தெரியலையே. சார் நீங்கள் பாலிடிக்ஸ் படிச்சுட்டு பாலிடிக்ஸ் வரலாம். ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு அது எம்ஏ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணிட்டு வரணும். இல்லை அட்லீஸ்ட் எம்ஏ படிச்சுட்டாவது அதுக்கான சர்வீஸில் வரணும். அதுமாரி ஒரு பாதிரியாராக வரணும்னா பைபிள் படிச்சுட்டு வரணும், அது ஸ்கூலில் படிச்சுட்டு தான் வரணும். ஒரு குருக்களாக இருந்தால் கூட வேதம் படிச்சுட்டு தான் வரணும். ஒவ்வொரு டாக்டராக இருந்தால் டாக்டர் படிச்சுட்டு வரணும். விஜய் பொலிட்டிக்கல் தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டார் சார். அவர் ஜஸ்ட்டு வந்து ஒரு மிராக்கல் மாதிரி உள்ளே நுழைஞ்சிட்டார்.
யார் சொல்லி கொடுத்தது? அவருடைய படங்கள்ல வந்து தொடர்ந்து அரசியல் பேசுறாரு, படங்கள் பேசுனது ஜிஎஸ்டி பத்தி எதிர்த்து பேசினாரு, இலவசங்கள் எதிர்த்து ஏன்னா இது அவருடைய டைலாக், அது அவருடைய டைலாக்கா, அவருடைய கான்செப்ட் இல்லாமையே சார் பேசுவாரு, அவருடைய எழுதி கான்செப்ட் கொடுக்குறாரு அப்படின்னா பேசுறாரு. யாராக இருந்தாலும் சரி, இன்னொரு லாங்குவேஜ்காரன் கூட வந்து இந்த மேட்டரை கற்றுக்கிட்டு அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வர்றது ஒழிஞ்சு ப்ராக்டிக்கலாக அரசியலில் ஈடுபட்டு வர்றது இல்லையா? எத்தனையோ பேர் அரசியல் நடிகர்கள் வந்துட்டாங்க. யாராவது சைன் பண்ண முடியுதா? எந்த நடிகர்கள் வரல? யார் டாப்பில் இருந்த நடிகர்கள், எந்த நடிகர்கள் வரல? நடிகளாக வந்து ஜெயிச்சது ஒன்லே எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா வந்து அந்த ஆளுமையில் அந்த அதே பாலிசியில் அவங்களுக்குள்ள இன்டெலிஜென்ஸில் அந்த பிடிச்சாங்க. இன்னைக்கு இருக்க துணை முதல்வர் சினிமாலேருந்து வந்தவர், அவர் சினிமாலேருந்து வந்தவர் தான். ஆனால் எந்த ஸ்கூல்லேருந்து வந்தார்? அவர் வந்து அதாவது பஞ்சாப் முதல்வர் வரும்போதும் பிரதமர் வரும்போதும் அவங்க தாத்தா மடியில் உட்காந்துட்டு அரசியல் பாடம் கற்றுக்கிட்டவர். சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்கூலில் படித்தவர். அவருக்கு அரசியலுங்கிறது காலையில் எழுந்திரிச்சாலும் படுத்தாலும் தூங்கும்போதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த திராவிட அரசியல் அவர் கற்றுக்கிட்டு அவருடைய மூளையில் ஏற்றி வந்தது. எல்லா அமைச்சர்களையும் பார்த்துருக்காரு, எல்லா முதல்வர்களையும் பார்த்துருக்காரு, எல்லா எம்எல்ஏக்களையும் பார்த்துருக்காரு, அப்பாவோடைய கூட இருந்து பார்த்துருக்காரு, தாத்தாவோட கூடயும் இருந்திருக்காரு. அந்த அரசியல் அறிவு இயற்கையாகவே அவர் உடம்புல ஏறி இருக்க அவர் அதில் ட்ராவல் பண்ணுறாரு. நான் பொலிட்டிக்கலாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பேசலை, நியாயமான பேசுகிறேன். இவருக்கு எந்த அரசியல் சினிமாவில் வந்து அவங்க டைலாக் எழுதி கொடுக்குறத பேசிட்டா உடனே இவர் வந்து பெரிய தலைவர் ஆகிடுவார். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ப்ராக்டிக்கலாக மக்களோடு இருந்தார். கேப்டன்னா லட்சக்கணக்கில் மக்கள் தேடி தேடி கேப்டனை வந்தாங்க. அவர் தர்மத்துக்காக வந்தாங்க, குணத்துக்காக வந்தாங்க, அவருடைய எளிமைக்காக வந்தாங்க, பிறருக்கு உதவுற பண்புனால் வந்தாங்க. அவர்கிட்ட உள்ள அவர் கூட சார் தன்னுடைய தலைமை பண்பு மூலயமா ஒரு எதிர்க்கட்சியாக வர முடிஞ்சது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆளுங்கட்சியாக வர முடியல. விஜயகாந்துக்கு இல்லாத மாசா விஜய்க்கு இருக்குது, அவரோட அதிகமாகவே இருக்குது சார். இப்போ என்ன அதிக கூட்டம், என்ன அந்த அதிகமாக நீங்கள் வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க சார். நான் ஒரே ஒரு விஷயம், இப்போ மதுரை மாநாட்டில் வந்து அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க சார். ஒரு நாள் அவங்களோட வருமானத்தை விட்டுட்டு அவங்க சொந்த காசு போட்டு சாப்பாடு கட்டு குடும்பமாக வந்து வெயிலில் உட்காந்து நின்று விஜய்க்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா சார்? ரசிகர்கள் தானே சார் சார், ரசிகர்கள் தான் சார் சொல்கிறேன். அவன் வருமானத்தை விட்டு வருவானா சார்? எப்படி சார் நீங்கள் இந்த ஓட்டு வந்து இந்த நாட்டோட அரசியலை நிர்ணயிச்சிருமா அவங்க ஓட்டு? அவர் ஓட்டு ஏன் சார் நிர்ணயிக்காது? ஏன் சார்? இப்போ ஒரு விஷயம், சீமான் அவர்கள் வந்து ஒரு எலெக்ஷன் நின்னார், அவர் 8% ஓட்டு வாங்கினார். அந்த ஓட்டு அவருடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் இருந்தது ஒழிஞ்சு அந்த ஓட்டு ஏதாவது நமக்கு வந்து ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ ஏதோ ஒரு பயன்பட்டுச்சா? அப்படிதான் போடும். எதிர்கட்சி வேணான்ற அந்த மக்கள் 8% ஒரு 16 லட்சம் பேர் வந்து அவங்களுக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க சார். யாருக்கு? சீமான் அவர்களுக்கு. அதுதான் அந்த வாக்கு, அது எதிர்மறையான சிந்தனை உள்ள நிறைய இடங்கள்ல அந்த வாக்கு தான் சார் வந்து முதல் இடம் 2வது இடத்தை பிரிச்சது. நீங்க அதுக்கு வாக்குக்கு தாக்கம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, பல இடங்கள்ல வந்து அதிமுக 2வது இடத்துக்கும் திமுக முதல் இடத்துக்கும் வந்தது காரணமே அந்த ஓட்டு தான் சார். ஸ்பிளிட் பண்ணுச்சுன்னு சொல்றேன். பல இடங்கள்ல வந்து அந்த வாக்குகள் வந்து ஸ்பிளிட் பண்ணுச்சு. வாக்குகள் வந்து எல்லா சமயங்களிலும் ஏதோ ஒரு பாட்டாளி மக்கள் கூட பாட்டாளி மக்கள் வாக்கு பிரிக்கும். இது வந்து ஒரு கட்சிக்கு உள்ளது. எல்லா கட்சிகளுமே பலம் பொருந்திய கட்சிகள்லாம் வாக்கை பிரிக்கும். ஆனால் வந்து மொத்தமாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னா திமுக அதிமுக தான். இப்போ அதிமுக வந்து பல வகையில் சிதறடிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒருங்கிணைப்பை பொறுத்த வரைக்கும் தான் தெரியும். இந்த பல வகையில் சிதறடிக்கப்பட்டது வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர்னு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் இல்லை. அவர் தள்ளப்பட்டு மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது. கூட்டங்களினால் ரசிகர்களால் 25 வருஷம் படம் பார்த்தவன், 25 வருஷம் அவருக்கு விசில் அடித்தவன்லாம் கொண்டு வந்து அவர் தலைவராக எடுத்திருக்கான். கற்றறிஞ்ச அறிஞர்கள், குடும்பத் தலைவர்கள், மற்றபடி திமுக எதிர்ப்பாளர்கள், அதுமாரி அதிமுக எதிர்ப்பாளர்கள், அதிமுக ஒருங்கிணைப்பு இல்லாதவர்கள், பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க விஜய்னு. பாஜகவினோட தூண்டுதல் பேரில் விஜய் வந்திருக்காரு. பாஜகங்கிற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு இது பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷம் தானே. தமிழ்நாட்டில் தாவேகா வந்தால் திமுக ஓட்டும் பிரியும், அதிமுக ஓட்டும் பிரியுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தன் கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு அது ரொம்ப ஏதுவாக அமையும். தான் கட்சியை வளர்க்கணும்னா அவர் விஜய் வந்து பிஜேபியில் சேர சொல்லியிருக்கலாமே சார். விஜய் பிஜேபி யாருமே விஜய் பாஜக காட்டுகின்ற தலைவர்களை தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க சார். பாஜகவோட கை காட்டுகின்ற தலைவர்களும் பாஜக வந்து இவங்களெல்லாம் நிறுத்தி இவங்களை வச்சு பிடிக்கணுங்கிறது தமிழ்நாடு ஏற்புடையதாக ஆகாது.
அவங்களுக்கு எல்லாம் முதல்ல ரஜினியை ட்ரை பண்ணாங்க, ரஜினி வரல. அதுக்கப்புறம் யாராவது வருவாங்களான்னு பார்த்தாங்க, இவர் தானாக வந்துட்டார். அதுக்கு இவங்க பேக் பண்ணுறாங்களோ பேக் பண்ணலையோ, பேக்கிங் இல்லாமல் இவ்வளோ தூரம் பெரிய ட்ராவலிங் நடக்காது. அவர் ஏன்னா எந்த காலத்துலையும் பாஜகவை பற்றி எந்த விதமான கமெண்ட்டும் அடிக்கிறதில்ல. ஒன்றிய அரசோட நடைமுறை பற்றி பேசினாரே சார். மாநாட்டில் என்ன பேசினார்? அது கூட பேசல. அப்படின்னா முறையா ஆட்சிக்கு வந்திருக்க மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்களை சொன்னார் சார். 2 கச்சத்தீவு அமைப்பை சொன்னார் சார். ஆமாம், அது ப்ராக்டிக்கலாக எது இல்லாத இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் சார். இப்போ இதெல்லாம் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களா எல்லாமே எப்படி சார்? இந்த கருத்துக்கள் மட்டுமே செய்திகளாக மட்டும் சொல்லக்கூடாது. என்னென்ன தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லணும். சொல்லுவார் சார். நாலுலேருந்து மக்களை சந்திக்க போது சொல்லுவார் சார். மக்கள்கிட்ட சொல்லுவார் சார். சொல்லுவாரான்னு பார்ப்போம். சொல்றதுக்கு முன்னாடியே வந்து அவர் இப்போ யார் திமுகவை எதிர்த்தாலும் அவங்க வந்து உடனே பிஜேபி அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில் ஏற்படுது சார்? இல்லை இப்போ எப்படின்னா, இப்போ வந்து தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், தமிழ்நாடோட திராவிடம் வந்த பிறகு தமிழ்நாடோட உரிமை திராவிட கொள்கைகள் திராவிட வந்து மறுபடியும் திரும்பி திமுக வந்த பிறகு தமிழர்கள் உரிமை பாதுகாக்கப்படுகிறது, தமிழுடைய நலன்கள் பாதுகாக்கப்படுகிறது. இப்போ இருக்கிற முதல்வர் வந்து எந்த சுயநலமாகவும் செயல்படலைன்றது மாதிரி எனக்கு தோணுது. அவர் தமிழ் மக்கள் நலனுக்காக, தமிழ் மக்கள் வாழ்வுரிமைக்காக இன்னமும் மிகப்பெரிய போராட்டத்தை பீகார்லலாம் நான் இப்போ நேற்று படித்தேன். பீகாரில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறார். அவங்க சொல்கிறாங்களாம், ராஜீவ்காந்திக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முக்கியமான ஆளாக இந்தியா முழுமைக்கு வரணும்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதே திமுக ஸ்டாலினோட ஆட்சியில் இங்கே எவ்வளோ பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? அதுதான் சொல்லுங்கண்ணே, அதெல்லாம் சொல்லுங்களேன். அதெல்லாம் என்னென்ன போராட்டங்கள். இப்ப தூய்மை பணியாளர் கடைசியா வந்து இப்பவுமே போராட்டம் பண்ணிட்டு அந்த தூய்மை பணியாளர் எல்லா அரசு துறை ஊழியர்களுமே போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அரசு துறை ஊழியர்களும் தூய்மை பணியாளர்கள் மேட்டர்கள் மட்டும் முக்கியம் இல்லை, தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கின்ற முக்கியமான செயல்கள் தான் முக்கியம். இன்றைக்கி நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும், நமக்கு கிடைக்க வேண்டிய தொழில் வளமோ, நமக்கு கிடைக்க எஜுகேஷன் ஃப்ரீடமோ, நமக்கு கிடைக்க வேண்டிய நம்முடைய மண்ணினுடைய ஆதாரமான சில உரிமைகளும் எத்தனை வடநாட்டவர்கள் வந்து இங்கே வந்து கோலேச்சுறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும், மார்வாடிகளோட சாம்ராஜ்யம் அதிகமாக இருந்தது. இப்போ என்னென்னா அங்கங்கே வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு பூரா அவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆதார் கார்டோட தமிழ்நாடு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எல்லா ஊர்லேயும் யார் வேணாலும் குடியேறலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு இந்தியன்கிற முறையில் எங்கே வேணாலும் உரிமை உண்டு. ஆனால் தமிழ்நாடு தன்னுடைய முகவரியை எழுந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா ஒன்றிய அரசோட சில பாலிசி தான். விஜய் வந்தால் மட்டும் சரி பண்ணிடுவாரான்னு நீங்கள் நினைப்பீங்க. விஜய் வந்தால் சரி பண்ணிடுவாரான்னு நினைக்க. விஜய்க்கு அந்த அரசியல் ஞானம் கிடையாது, அந்த அரசியலுக்கு அறிவு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர்னு வேணால் சொல்லுங்கள், நல்ல அறிவாளின்னு சொல்ல முடியாது, நல்ல பொலிட்டீஷியன் சொல்ல முடியாது, நல்ல நடிகர், நல்ல மனசு உள்ளவர். எனக்கு கூட இப்போ அவரோட ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அவருடைய காஸ்டியூமர் ராஜேந்திரன் ஒரு காஸ்டியூமர், விஜயகாந்துக்கும் அவர் தான் காஸ்டியூமர். விஜயகாந்துக்கு ஒரு 100 படம் பண்ணிட்டார். இவருக்கு ஆரம்ப கால படங்கள்லேருந்து அவர் தான் பண்ணார். அங்கே நான் அவருக்கு என்னுடைய படங்களுக்கும் அவர் தான் காஸ்டியூமர். போயிருந்தேன். போகும்போது அந்த காஸ்டியூமோட மனைவி சொன்னாங்க, சார் 50 படங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணோம் சார் விஜய் சாருக்கு. கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தோம் சார். அவருடைய படங்கள்லாம் 30 பேர் 40 பேர் டான்ஸ் எல்லாம் வரும்போது இரவு பகலாக என் கணவர் வந்து கண்ணு முடித்து அந்த உடைகளை தச்சு அந்த வந்து பாடல் காட்சிகளுக்கெல்லாம் கொடுப்பார் சார். இரவு முழுக்களும் தூங்க மாட்டார். விஜய் படம்னா மாதக்கணக்கில் தூங்க மாட்டார் சார். படங்களோட ரேட்டை கூட பேச மாட்டார் சார். விஜய் படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு டெடிக்கேஷனாக ரொம்ப தன்னை அர்ப்பணிப்பு கூட பண்ணார் சார். அவர் இறந்த பிறகு அவர் வரவே இல்லை சார். இருக்கிற வீடு வந்து எனக்கு வந்து விஜயகாந்த் தான் சார் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வீடை நாங்கள் அடமானம் வச்சு என்னோடய மகளை கல்யாணம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். என் கணவர் இருந்த பிறகு வாழ்வாதாரம் இல்லாமல் நான் தனியாக தவிச்சிட்ருக்கேன் சார். வந்தும் கேட்கல, பேசவும் இல்லை. ஏன்னா ஒரு 10 படங்கள் தான் காஸ்டியூம் டிசைனர் பண்ணுறாங்க. அது முழுக்க அதுக்கு முன்னாடி என்னுடைய கணவர் தான் தச்சு கொடுத்தாரு சார். மற்றபடி விஜயகாந்த் சாரோட மனைவியார் வந்தாங்க, அவருடைய மைத்துனர் வந்தாங்க, மற்றபடி எல்லா சினிமாவில் இருக்கிற அத்தனை பேர் வந்தாங்க சார். ஸோ என் கணவர் வந்து இரவு பகலாக அவருக்காக உடைச்சிருக்காரு. அதுக்காக வந்து பார்க்கல சார். ஏன் சார் கூட இருக்கிறவங்களுக்கே இவர் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. நான் வேணால் அவங்களுடைய முகவரி கூட தரேன், நீங்கள் வேணால் நீங்கள் அவங்கள போய் கேளுங்க. ஸோ அப்படிப்பட்டு கூட இருக்கிறவங்களே வளர்த்து விடணும், எல்லாரையும் பார்க்கணும்.
மனித நேயம் வேணும், பிறர் நலம் பேணுதல் வேணும், தன்னை தாழ்த்திக்கணும். கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு தலக்கணம் முடித்து எல்லாரையும் வாயில் வந்து பேசக்கூடாது. மேடையில் பேசுனதெல்லாம் வந்து முதல்வர் வந்து அங்கிள் பேசுனது உடன்பாடாது. அது ஒரு கல்ச்சர் ஸ்பீச்சா? அது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு புரிய யங்ஸ்டர்ஸ் இப்படி தான் இருங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து படிப்பறிவோடு தானே வளர்ந்தாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி அங்கிள்னு சொல்றதுல என்ன சார் தவறு இருக்கு? ஏன்னா அதுவுமே வந்து ஒரு மரியாதை தானே சொல்ல. இப்போ ஒரு சின்ன குழந்தையோ இல்லை நீங்கள் உங்களோட ஏஜில் நீங்கள் அங்கிள்னு சொல்லலாம். அவருக்கு இவருக்கு 10-15 வருஷம் தான் டிஃப்ரென்ஸு. அது எப்படி அங்கிள்னு சொல்லும்போது ஒரு கிண்டலாக அங்கிள்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு ப்ரோட்டோக்கால் சரியில்லை. ஒரு முதலமைச்சருக்கு உண்டான ப்ரோட்டோக்கால். இத்தனை பேர் மக்களோட தேர்ந்தெடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒட்டுமொத்த மக்களால் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்த முதல்வர். அவருக்கு வந்து அவர்களே இன்றைக்கி வரைக்கும் கலைஞர் வந்து அம்மையார் அவர்களே, ஜெயலலிதா அம்மையார் அவர்களே தான் கூப்பிட்டுருக்காரு. 55 ஆண்டு கால 60 ஆண்டு கால அரசியலில் 25 ஆண்டு காலம் கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா எதிர்ப்பிலே வளர்ந்தவர் அவர். அம்மையார் அவர்களே, ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் சொல்லிடுறேன்னு அப்படி தான் சொல்லியிருக்காரு. படுத்த அரசியல்வாதிகள், பக்குவப்பட்டவர்கள் எல்லாம் இப்படி அரைவேக்காடு மாதிரி வாயில் வந்தது பேச மாட்டாங்க. உதயநிதி பேசுனது இல்லையா சார்? ஏன்னா உதயநிதி வந்து யாரையும் வந்து அங்கிள் பேச மாட்டாரு. பழனிசாமி எப்படி ஆட்சியை பிடிச்சாரு அப்படின்ட்டு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். எல்லாருமே சொல்றாங்களா? அது வந்து அது எல்லாருமே உதயநிதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அதை பேசிட்டாங்க. எல்லா மீம்ஸும் போட்டாங்க. அதுதான் அவர் பேசினாரு. அது ஆரோக்கியமானது. ஆட்சி மேல இல்ல, ஆட்சி மேல பிரச்சனையை மட்டும் தான் சொல்லணும். தனிப்பட்ட தாக்குதல் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து எல்லாரும் சொன்னதை தான் அவர் சொன்னார். மற்றபடி தனிப்பட்டதுல அவர்களை பல மேடைகள்ல பல குழந்தைகள் வந்து அவரே சொல்லியிருக்காரு சார் அங்கிள்னு. அது குழந்தைகள் கூப்பிடலாம். நடிகை நீங்க என்னன்னா விஜய்க்கு எந்த மெச்சூரிட்டி இல்லையோ அந்த மெச்சூரிட்டியில நீங்க கேள்வி கேட்கறீங்க சார். இல்ல நான் விஜய்க்கு ஆர்வா பேசுறேன் அதுக்கு இல்ல சார். இல்ல சார், இது ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்வரை வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தில் வந்து பேசும்போது இது மாதிரி இந்த வார்த்தைகள் வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, அதை வந்து பொறுப்பில்லாத ஒரு வார்த்தைன்னு சொல்கிறது, அனுபவம் இல்லாத ஒரு வார்த்தை அப்படின்னு வந்து சொல்றீங்க. இது யாரோ எழுதி கொடுத்த வார்த்தை. துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் எடப்பாடி அண்ட் சசிகலா எப்படி வந்து பதவி வாங்கினாரு அப்படின்ட்டு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் சார். அது நீங்களுமே கேட்டிருப்பீங்க. அது நடந்த விஷயத்த அவர் நடந்தது எல்லா மீம்ஸ்லையும் வந்தது, எல்லாரும் பார்த்தது. அது பிராக்டிகலா வார்த்தைகளுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல சார். இது வந்து பிராக்டிகலா இப்போ கூட அதிமுக ஐசியூல இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. சேகர் பாபு வந்து கோமால இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி சார் இது என்ன சார்? ஒரு ஆட்சி மேல ஏதாவது சார் இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு ஆட்சி மேல சொல்றது, ஒரு கட்சி மேல சொல்றது. ஒரு தனிப்பட்ட மனிதரை நீங்கள் அந்த மேட்டரே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி இல்லாமல் பேசிட்டாரு, ஒரு இங்கிதெல்லாம் பேசிட்டாரு அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம அடுத்தது போகலாம். வேற ஒன்றும் இல்லை. அது பேசுனதை நீங்கள் நியாயப்படுத்தாதீங்க. ஒரு முதல்வராக விமர்சிக்கணும். நீங்கள் செய்கிறது சரியில்லை, பேரை சொல்லி கூப்பிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதை சொல்லி கூப்பிடுங்க. ஸோ இது மாதிரி விமர்சனங்கள் வந்து வளர்றவருக்கு அவர் நாளைக்கு மிகப்பெரிய தலைவராக வரட்டும், லட்சக்கணக்கான ஓட்டுகள் வரட்டும், தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஓட்டை பிரித்து அவர் மிகப்பெரிய ஆளாக வரட்டும். இருந்தாலும் ஏறும்போது நிதானமாக ஏறணும். ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது சார் எடுத்தோடனே 10வது ஸ்டெப்பை வைக்க போகிறோம். முதல்ல ஒரு ஸ்டெப்பு தான் வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு, அதுக்கு அந்த ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போதே நிதானமாக நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும். எடுத்தவன் கவுத்தவன் எவனாச்சும் எழுதி கொடுத்தது பேசிடக்கூடாது. ஏன்னா பொலிட்டிக்கல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. திராவிட இயக்கம்ங்கிறது அப்படி இல்லை. 75 வருஷம் போராட்டத்தில் வந்த இயக்கம். இன்றைக்கி வந்து கருப்பு சேப்பு வேட்டி கட்டுறவன் வந்து தன் உயிரை விடுறதுக்கு தியாகமாக இருக்கிற ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. இந்த ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் இருக்கானே, ஒரு தெருவில் எத்தனை பேர் இருக்கான், அதில் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறோம் எவ்வளவு, அதிமுக ஓட்டு போடுறோம் எவ்வளவு, பாஜக ஆதரவில் எவ்வளோன்னு ஃபிங்கர் டிப்பில் இன்றைக்கி வச்சுருக்கான். நீங்களும் தானே இப்போ ப்ராக்டிக்கலாக களத்தில் இறங்க போகிறீங்க. நீங்கள் அவங்கள காம்படிட் பண்ணி ஒர்க் பண்ணி ஜெயிச்சுட்டு போங்க. விமர்சனங்களால் பேச்சுக்களால் ஏன் அவங்கள ஜெயிக்க பார்க்குறீங்க? இதான் நீங்கள் கிளம்பிட்டீங்களே. மக்களுக்கு தெரியணும்ல சார் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது. அதுதான் சார் அவர் எடுத்து சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் அதான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு, அன்புமணி ராமதாஸும் சொல்லிட்டு இருக்காரு. ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட சொல்லிடுறாங்க சார். அப்படி சொல்லி தானே சார் பேசி பேசி வளர்ந்த கட்சி தானே சார் திமுக. அப்போ வந்து அவங்களுக்கு எதிராக பேசும்போது அது வந்து நீங்கள் எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க? நான் என்னென்னா இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்சி ஒரு ஆரோக்கியமான மக்களுடைய முன்னேற்றத்துக்கான பாதையில் போயிட்டுருக்கு. ஒரு சில குறைகள் இருக்கலாம். அதுக்காக அந்த கட்சி மோசம், அந்த முதல்வர் மோசம், இந்த ஆட்சியே மோசம், இந்த ஆட்சியை ஊழல் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஆட்சி வந்து தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஆட்சிக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லை.
இதெல்லாம் இல்லாமல் ஒரு திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணிவிட்டு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது உங்களுடைய ஒருவேளை மக்கள் வந்து எப்படி எதிர்மறையாக திமுகவை நினைக்கணும், எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கணுன்றதுக்காக இவர் வந்து ஒரு தலைவராக வரணும், ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்தணும்னு ஒரு ஓட்டுக்கு வங்கியை பிடிக்கணும்னு போயிருக்காரு. அவருடைய முயற்சியை பார்ப்போம் எப்படி எவ்வளோ தூரம் வெற்றி பெறாரு. மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அறிவாளிகள். வெறும் பேச்சுகளால் மட்டும் பண்ண மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் நாளைக்கு வந்து விஜய் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன், என்ன மாதிரி நல்லவன் கிடையாது, நான் உங்களோட கைகோத்துட்டு நடக்கிறேன்னு சொல்கிறதுனால உடனே ஓட்டு போட மாட்டாங்க. அது காலங்கள் வரணும். ஒரு அரசியலுக்கு எல்லாத்துக்குமே காலங்கள், அது கால பிரமாணங்கள், அனுபவங்கள், அவங்க செய்யறது, மக்களோட மக்களாக ஆகிறது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால பிரயாணம் யார்? ராகுல் காந்தி. இன்னும் வந்து அவரை டோட்டலாக இந்தியாவே ஏற்றுக்கிற ஒரு மிகப்பெரிய பக்குவத்துக்கு வரல. இப்போ தான் அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் அவருக்கான எழுச்சி வருது. இதற்காக அவர் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் பிடிச்சது. டக்குன்னு யாரும் வந்துட முடியாது, எடுத்தங்கவுத்தன் யாரும் வந்துட முடியாது. ஏன்னா அவ்வளோ நியாயத்தை சொல்கிறவரும் உண்மையாக இருக்கிறவரும் இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவரும் 14 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்த ஜவஹர்லால் நேருவோட குடும்பம் அவர். ஒரு மனிதன் 1 ஆண்டு காலம் ஜெயிலில் இருக்கலாம், 14 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்தார் அவருடைய பேரன். அவரை கொண்டு வந்து அரியணை ஏற்றுறதுக்கு அவ்வளோ யோசிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து தமிழ்நாடுங்கிறது எப்படின்னா ஒரு வலிமையான நாடு, அறிவாளி இல்லை நாடு. டக்குன்னு ஒரு சினிமா நடிகன் வந்து 25 கேப்சர் பண்ணிட்டு நான் தான் முதல்வன் சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அது ஒரு கற்பனையா இல்லை உண்மையா? கூட்டத்தை பார்த்துட்டு நீங்களும் சேர்ந்து இந்த தாவேக்கா தான் அடுத்த அரசியலை நிர்ணயம் பண்ண சொன்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நடிகன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுமா, இப்போ உதயநிதியின் நடிகராக இருந்து வந்தவர் தானே சார். அதுக்கு முன்னாடி ஒரு எத்தனை போராட்டம் கலந்துருக்காரு? இப்போ மாமன்னன் கடைசியாக நடிச்சாரு, அதுக்கப்புறம் வந்து முழு நேரம் அரசியல் இறங்கி, அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை போராட்டத்தை கலந்துருக்கு? போராட்டத்துக்கு கலந்துக்க வேணாம் சார், போராட்ட அரசியலில் இருந்திருக்காரு. ஒவ்வொரு தடையும் போராட்ட அரசியல் இருந்திருக்காரு. இருந்துதானே சார் வந்திருக்காரு. அவர் வந்து திமுகவினுடைய பின்னணி, கலைஞருடைய பேரன், ஸ்டாலினோட பையன், அதெல்லாம் ஓகே சார். நடிப்புங்கிறது என்னன்னா அவருக்கு ஒரு பாப்புலரைசேஷன் தான் வந்து மக்களுக்கு தெரியணும். அரசியல் வரதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் அவர்கள் போயிட்டு எல்லாரும் மனசு இடம் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு சார். உதயநிதி பண்றது கரெக்ட்னா விஜய் பண்றதும் கரெக்ட் தானே சார்? உதயநிதியும் விஜயும் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. அதாவது ஒரு மாதிரி விஜய்ங்கிறது எப்படின்னா தனக்கு ஒரு மாயை உருவாக்க வந்திருக்காரு, அவ்வளோதான். இவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அந்த களத்தில் இருந்தவர், அந்த களத்தில் வாழ்ந்தவர். இன்றைக்கி வந்து அவருடைய முதல்வருடைய எல்லா விதமான ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இவர் தான் வந்து சிறப்பாக செய்கிறாரு. அவருடைய பேச்சோ, அவருடைய எழுச்சியோ, அவருடைய ஒர்க்கோ, ஹார்ட் ஒர்க்கோ ப்ராக்டிக்கலாக இருக்குது. வேறு யார்ட்டையும் வம்பு தும்பு போகிறதில்ல. கேட்குற கேள்விக்கு கமெண்ட் அடிக்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு, அவர் ஒர்க்கை பார்த்துக்கிறாரு, சுற்றி பம்பரமாக சுற்றுறாரு. அவர் தான் வந்து முதல்வருடைய மகன், நான் ஒரு பெரிய நடிகன்றது எந்த இடத்துலையும் வந்து தன்னை போர்ட்ரேட் பண்ணல. அவருக்கு கொடுக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோ, முதல்வர் தன்னுடைய மகனை தன் போர்ட்ஃபோலியோவை கவனிக்கிறதுக்காக தன்னுடைய ப்ராக்டிக்கலாக அன்னன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ப்ராக்டிக்கலாக தன்னுடைய சக அமைச்சர்களோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷனில் அவர் உருவாக்கி அவரை களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. இதை தொண்டர்களும் ஏற்றுக்கிட்டாங்க, அமைச்சர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் தனியாக வந்து ஜெயிக்கணும்னா நீங்கள் ஜெயிங்க. நீங்கள் தனியாக எந்த பின்புலமும் இல்லாமல் நான் சினிமாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நான் அடுத்தது நான் வந்தால் எம்ஜிஆரை வரப்போகிறேன்னா வந்திருக்கேன். அது மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நம்ம பார்க்கலாம் சார் 2024 கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டே ரொம்ப நன்றி.